இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்று நமது தாய் திரு அவையானது நற்செய்தியாளரான புனித மார்க்குவின் விழாவை கொண்டாடுகின்றது. அவர் எழுதிய நற்செய்தி எளிமையும் ஆழமுமாக இருக்கிறது. இயேசுவின் சேவை, தியாகம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நற்செய்தியாளர் மார்க்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது கடவுளின் வார்த்தையை தைரியமாக பகிர வேண்டும், சிரமங்களிலும் நம்பிக்கை விடாமல் இருக்க வேண்டும் என்பதே. அவரது வாழ்க்கை நமக்கும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நற்செய்திக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அன்பிலும் பணிவிலும் இயேசுவை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். குறிப்பாக புனித மார்க்கு தனது நற்செய்தியை துன்பங்களுக்கிடையே வாழ்ந்த பிற இனத்தவர்களுக்காக இயேசு யார் என்றும் அவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுவதற்காக தனது நற்செய்தியை எழுதினார். மன்றாடுவோம். நற்செய்தியாளரான புனித மார்க்குவே, நற்செய்தியின் உண்மையை துணிச்சலுடன் அறிவித்த நீர் எங்களுக்கும் அதே உற்சாகத்தையும் தைரியத்தையும் தந்தருளும். எங்கள் வாழ்க்கை மூலம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த, நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க, துன்பங்களிலும் சோர்வடையாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் இதயங்களை கடவுளின் வார்த்தைக்கு திறந்திட, நாங்கள் அன்பிலும் சேவையிலும் சிறந்து விளங்கிட எங்களுக்காக பரிந்துரை செய்யும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமென்.